நான் பொறுப்பா தட்டி பார்த்து நல்ல தேங்காவா தான் வாங்கிட்டு வந்தேன். எல்லாமே ஆலய கோவில் வாசல்லையே நான் வந்து நல்லா தட்டி பார்த்தேன். நல்ல நங்கு நங்குன்னு சத்தம் கேட்டுச்சு. நல்ல தேங்காய் தான். ஆனா வாங்கிட்டு வந்து நான் வந்து சுவாமி சன்னதியில கொடுக்கும் பொழுது அங்க உடைச்ச உடனே பார்த்தா தேங்காய் அழுகி இருந்ததுன்னு சொன்னா, அப்போ நம்மை நோக்கி வந்த எதிர்மறை சக்திகள் அனைத்தையும் அந்த தேங்காயானது ஈர்த்து கொண்டிருக்கிறது என்றுதானே பொருள். ஏன்னா இந்த திருஷ்டியை போக்க வல்லது அப்படின்றதுனால தேங்காய் வச்சிருக்கா. ஒரு திருஷ்டி சுத்தி உடைக்கிறதுக்கே தேங்காய் யூஸ் பண்றா இல்லையா? அப்போ நம்ம மேல ஒரு கடுமையான திருஷ்டி என்பது இருந்திருக்கிறது. அவர் உடைக்கும் போது ரெண்டா உடையாம சுக்குநூறா உடைஞ்சிருச்சுன்னு சொன்னா அது நமக்கு நன்மைக்காகத்தான் என்று கருத வேண்டும். அதே மாதிரிதான் இந்த தேங்காய் அழுகி போயிருந்ததுன்னு சொன்னா, நல்ல தேங்காயா வாங்கிட்டு வந்து நம்ம உள்ள போறதுக்குள்ள அது அழுகி போயிருக்குன்னு சொன்னா, அப்ப வெளியில் இருக்கக்கூடிய நம்மை நோக்கி வந்திருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை சக்திகளையும் அது ஈர்த்து கொண்டிருக்கிறது. இறைவா நீ என்னை காப்பாற்றி இருக்கிறாய் என்றுதான் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டுமே தவிர, ஒரு தேங்காய் அழுகி போயிடுச்சுங்கிறதுக்காக அந்த நாள் முழுக்க அப்செட் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்கிறது, பாக்குறவங்க எல்லாம் எரிஞ்சு உழறது, பிள்ளைங்க மேல எரிஞ்சு உழறது, மனைவியின் மேல எரிஞ்சு உழறதுன்னு சொல்லிட்டு இது போன்ற தவறுகளை செய்யக்கூடாது. குறிப்பாக தாய்மார்களுக்கும் சொல்கிறேன். உடனே கணவனை பார்த்து திட்டுறது, ஒரு தேங்காய் வாங்க வக்கில்ல, நீங்க எல்லாம் என்னத்த அங்க போனா இப்படி உடஞ்சு அழுகி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கணவரிடத்திலும் சண்டையிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெண்களுக்காகவும் சொல்லிக் கொள்கிறேன்.